மற்ற டீம் மட்டும்தான் பிளே ஆஃப்க்கு போன டீமுக்கு ஆப்பு வைப்பாங்களா? நாங்களும் ஆப்பு வைப்போமா? இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு சிஎஸ்கே பேட்டிங்ல பட்டைய கிளப்பியிருக்காங்க. இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் குஜராத்துக்கும் நடக்கிற மேட்ச்ல சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணி நாங்கள் சேசிங்ல தான் சொதப்புவோம், அதனால நாங்களே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஆயுஷ் மாத்ரே ஸ்டார்டிங்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு பாருங்க. நான் ஸ்டார்டிங்ல இருந்தே அதிரடியாக விளையாடுவேன் அப்படின்னு மனுஷன் 6-4 சொல்லிட்டு அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாருங்க. அவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது அவர் வந்து பிரசித் கிருஷ்ணா பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. ஐயோ ஆயுஷ் மாத்ரே அவுட் ஆயிட்டாருன்னு நினைக்கும் போது அவர் அவுட் ஆயிட்டாருன்னு நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? அவர் எப்படி விட்டுட்டு போனாரோ அதே மாதிரியே நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உர்வில் பட்டேல் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க. ஆயுஷ் மாத்ரே எப்படி அதிரடியாக விளையாண்டாரோ இவரும் அதே மாதிரி ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் அவரும் ஒரு கட்டத்தில் சாய் கிஷோரோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. ஆனால் 2 விக்கெட் போனாலும் கான்வே நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. அவர் கூட சிவம் துபே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவார்னு பார்த்தா நம்மளோட சிக்ஸர் துபே இன்னைக்கு 2 6 அடிச்சுட்டு அவரும் நடை கட்டிட்டாருங்க. ஆனால் கான்வே பொறுத்த வரைக்கும் எப்பா நான் ஹாஃப் செஞ்சுரி அடிக்காமல் இந்த இடத்த விட்டு காலி பண்ணவே மாட்டேன், நான் பழைய ஃபார்முக்கு திரும்பி அப்படின்னு கான்வே ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடித்து பட்டைய கிளப்பினாரு. அதுக்கப்புறம் அவரும் ரஷீத் கானோட பாலில் வந்து போல்ட் ஆயிட்டாருங்க. ஆனால் எல்லாத்தையும் விட இன்னைக்கு பிரேவிஸ் அதிரடி காட்டினா இருப்பாருங்க. மனுஷன் இன்னைக்கு பொழந்து கட்டிட்டாருங்க. 19 பால்ல ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு சும்மா குஜராத்தை நொறுக்கி தள்ளிட்டாரு. இதனால இன்னைக்கு சிஎஸ்கே 20 ஓவர் முடிவுல 230 ரன் வந்து எடுத்திருக்காங்க. உண்மையிலே இன்னைக்கு சிஎஸ்கே சூப்பரான ஸ்கோரை வந்து எடுத்திருக்காங்க. இந்த ஸ்கோரை வச்சு நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லக்னோ எஸ்ஆர்எச் மற்ற டீம் அப்செட் பண்ண மாதிரி இன்னைக்கு சிஎஸ்கேவும் குஜராத்தை அப்செட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சிஎஸ்கே கொடுத்த பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பார்த்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் பயங்கர குஷியில் வந்து இருப்பாங்க. ஏன்னா இந்த ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே கொடுத்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து நொந்து போயிருந்தாங்க. என்னப்பா எப்படி இருந்த டீமு இப்படி ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களேன்னு சொல்லி அந்த அளவுக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டில் வந்து இருந்தாங்க. ஆனால் எல்லா டிசப்பாயின்மெண்ட்டையும் சுக்குநூறாக்குற மாதிரி இப்போ பாருங்க நாங்கள் பழைய ஃபார்முக்கு திரும்பி பழைய சிஎஸ்கே மாதிரி விளையாடுறோம் அப்படின்னு இன்னைக்கு சிஎஸ்கே பேட்டிங்கில் பட்டைய கிளப்பியிருக்காங்க. பேட்டிங்கில் நொறுக்கி தள்ள மாதிரி பவுலிங்லேயும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.